இந்த இடத்துக்கு நான் பின்னேறந்தான் வந்திருக்கிறேன். இந்த இடத்தை முழுமையாக சுற்றி காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடற்கரை ஓரமாக நிறைய ஊர்கள் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டித்தான் இந்த இடத்துக்கு வர வேணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்டா சக்கோட்டை தான் வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்கிறதுண்டா வெல்வெட்டுத்துறை கரையோரமாக வர வேண்டும். வரும்போது தான் இந்த இடம் இருக்கிறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வேத கோயிலும் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வேத கோயிலை உள்ளே போயிட்டு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள வேத கோயிலுக்கு தான் உள்ளே போய் கொண்டிருக்கிறேன். இந்த வேத கோயிலுக்கு பின்னால் பாடசாலைகளும் இருக்குது. நான் இண்டே தான் இந்த இடத்துக்கு இண்டே வந்தபடி தான் எனக்கு இங்கால இந்த கோயிலுக்கு பின்னால் வந்து பாடசாலைகள் இருக்குன்றது தெரியுது. சக்கோட்டை கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒன்றாலும் இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை. இது எனக்கு ஒரு புது இடமாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தில் இந்த சிக்னல் லைட் ஏன் போட்டிருக்கு தெரியுமா? அதாவது இது மீன்பிடி பயணிகளுக்காக தான் இந்த சிக்னல் லைட் போட்டிருக்குது. அவர்கள் மீன் பிடிப்பதற்காக நடுக்கடலில் போனால் இரவு நேரத்தில் திரும்பி வரும்போது தெரியாது. அப்போ இந்த சிக்னல் லைட்டை பார்த்து தான் இந்த கரையோரத்துக்கு திரும்ப வரலாம். அதனால் இந்த சிக்னல் லைட் வந்து மேலே பொருத்தி இருக்குது. பார்ப்போம். அங்காலயம் அப்படியே நேராக போகிறேன். போயிட்டு வேறு இடங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுறேன். இப்போது நான் சக்கோட்டையிலிருந்து திக்கம் கடற்கரை சைட்டுக்கு வந்துட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடற்கரை சைட் இது. இந்த கடற்கரை சைட்டை பார்க்கும்போது அழகாக இருக்கிறது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. அப்போ முந்தி வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட இந்த திக்கம் கடற்கரை சைட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போ கென்ன நாளை அப்புறம் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ அதே இடத்தை திரும்ப பார்க்கும்போது அழகாக இருக்கிறது.
அந்த இடத்தில் பாதை அடைத்திருக்கிறது. வெள்ளாட்டுத்துறையிலிருந்து இங்கால திக்கத்துக்கு வரையிலாது, திக்கத்திலிருந்து அங்கால வெள்ளாட்டுத்துறை போக முடியாது. அதில் பாதை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலைகளை முடிந்தால்தான் அந்த பாதையில் போய் வரலாம். இப்போ நான் திக்கத்துக்கு வந்தது வேறொரு பாதையால் இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த காணொளி. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அஜித்.